அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது விசிகவினர் கொலைவெறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுவும் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுக்க போயிருக்காங்க. அவங்களோடு உடன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் போயிருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு விசிக கட்சியினர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் பண்ணியிருக்காங்க. என்னதான் விசிகவினர் 4-5 பேர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சுற்றி வளைச்சிருந்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தைரியமாக அவங்களை எதிர்த்து போராடினாரு. உண்மையிலே அவருடைய தைரியத்தை நம்ம பாராட்டி ஆகணும். இது ஒரு தொடர்கதையாக தான் இருக்குது. யாராவது விசிக கட்சி மீதோ அல்லது திருமாவளவன் மீதோ ஏதாவது ஒரு விமர்சனமோ கேள்வியை வச்சா அதுக்கு அந்த கட்சியை சார்ந்தவங்க சரியான பதிலாம் சொல்கிறதில்ல. அதுக்கு பதிலாக அவங்கள ஆபாசமாக சமூக வலைதளங்களை திட்டுறது, இந்த மாதிரி நேரடியாக போய் தாக்குறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. விவாதத்தில் தோற்றவன் அவதூறை கையில் எடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இந்த விசிகவினர் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதில் நகைச்சுவையான விஷயம் என்னென்னா, அமைப்பாய் திரளுவோம் அப்படின்ற புத்தகத்தில் திருமாவளவன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பார். நம்மளுக்கு எதிராக யாராச்சும் விமர்சனம் வச்சா அது நம்மளை கடுமையாக விமர்சித்தாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியலைனாலும் அந்த விமர்சனமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள முடக்கக்கூடாது, அது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் பேச்சை இவங்க கட்சிக்காரங்களே கேட்க மாட்டாங்க போல இருக்கு. அதனால தான் விமர்சனம் பண்ண அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை போய் தாக்கியிருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு எதிரானது. இதற்கு அவங்க தலைவர் எழுதின அந்த புத்தகமே சாட்சி. இன்றைக்கி கூட்டணி கட்சியினுடைய தயவில் ஒரு சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கும் போதே உங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க மீது இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்துறீங்கன்னா, நாளைக்கு நீங்களே ஒரு எதிர்கட்சியாவோ இல்லை ஆளுங்கட்சியாவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கிறவங்க மீது என்னென்ன மாதிரியான தாக்குதலில் பண்ணுவீங்க? நார்த் இந்தியாவில் பிஜேபி பண்ணுறதுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணுறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது?